வணக்கம் ரவி. தாங்கள் கூறியது மிக மிக சரியானது. மிகுந்த பரபரப்பை கிளப்பியுள்ள, அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ள திருநெல்வேலியில் கேரளா மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய விவகாரத்தில் தலைமை ஏஜென்டாக செயல்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 51 வயதான மனோகர் என்பவரும் 42 வயதான மாயாண்டி அவருக்கு உதவி புரிந்தவர் என இருவரை தற்போது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையிலான சிறப்பு படையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தற்போது நம்மிடம் பேசிய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP சிலம்பரசன், இந்த பகுதி குறிப்பாக பழவூர், கொண்டா நகரம், கோடகநல்லூர் இது போன்ற பகுதிகளில் மட்டும் குறிப்பாக எப்படி இந்த மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டது, கேரள மாநிலத்தில் இருக்கும் இது போன்ற கழிவுகளை அகற்றும் நிறுவனங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பகுதியை பற்றி தெரிந்தது எப்படி, இந்த கோணத்தில் 5 நாட்களுக்கு முன்னதாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டவுடன் விசாரணையை தொடங்கியதாகவும், இந்த அடிப்படையில் பல்வேறு சந்தேக நபர்களை அந்த பகுதிக்கு அடிக்கடி வந்து செல்லும் சந்தேக நபர்களையும் லாரி போக்குவரத்தை கண்காணிக்கும் சந்தேக நபர்களையும் தொடர்ந்து கண்காணித்து வந்ததில் மாயாண்டி மற்றும் மனோகர் ஆகிய இருவரையும் தற்போது கைது செய்திருப்பதாக தெரிவிக்கிறார். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இது போன்ற செயல்பாடுகளில் கேரளாவில் இருப்பவர்களிடையே தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் எந்த பகுதிகளில் இது போன்ற கழிவுகளை கொட்டிச் செல்லலாம் என தீர்மானிப்பதும், எந்த இடங்களில் பொதுமக்களுடைய கண்காணிப்பு இல்லாத இடமாக இருப்பதை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தகவல் கொடுத்து கேரளாவில் இருந்து லாரிகளில் இத்தகைய மருந்து கழிவுகளை கொண்டு வந்து திருநெல்வேலி பகுதியில் கொட்டி இருப்பதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. ரித்தி, இவர்களிடம் மேலும் மேற்கொண்ட விசாரணையின் போது பல லட்சக்கணக்கான ரூபாய்களை இவர்கள் இது சம்பந்தமாக கேரள மாநில ஏஜென்ட்டுகளிடம் இருந்து பெற்றதாகவும் SP-யினுடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட SP சிலம்பரசன் நம்மிடம் தெரிவிக்கிறார். இது தவிர கழிவுகளை எந்தெந்த இடத்தில் கொட்டி செல்லலாம் என இடத்தை தேர்வு செய்து சதி செய்திருப்பதும் தற்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு முன்னர் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற ஒவ்வொரு இடத்திலும் கழிவுகளை கொட்டி செல்லும் விவகாரம் குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். பின்னர் அது குறித்த விசாரணை நீர்த்து போகும் நிலையே நாம் பார்த்து வந்தோம். ஆனால் தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆகியோரின் கூட்டு முயற்சியினால் இந்த விவகாரத்தில் ஒரு சிறந்த தீர்வு கிடைத்திருப்பதாகவே முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது. கைதான மாயாண்டி மற்றும் மனோகர் இருவரையும் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வைத்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருப்பது என குறித்து ஒரு நீண்ட விசாரணை நடந்து வருவதாகவும் முதற்கட்ட தகவலாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இந்த விவகாரங்கள் முடிவிற்கு வந்தவுடன் இன்றே அவர்கள் கைதிற்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். ரித்தி, மேற்கொண்டு தகவல்களை திரட்டி வருகிறோம்.